ஒரு குழு ஒன்று இருக்குது. அந்த குழு தலைவர் அவர்களையும் செயலாளரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த குழுவில நாங்கள் இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கு செய்வது சம்பந்தமாக வந்து ஏற்பாடுகள் செய்ய சொல்லியிருந்தோம். அதை செய்து தந்தமைக்கு அவருக்கு மறுபடியும் தெரிவித்ததோடு அடுத்தது புதிதாக வந்த ஆட்களையும் இங்கே வந்து கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வருகிறவர்களையும் இந்த குழுவுக்கு வந்ததுக்கு அவங்களையும் வரவேற்றுக் கொண்டு அவங்களையும் இந்த கால்நடை அந்த குழு வந்து பேசாளர் கிராமத்துக்கு ஒரு குழு நாங்கள் ஏற்கனவே ஒரு 4 ஜனவரி மாதத்துல இருந்து ஆரம்பித்து நாங்கள் ஒரு 3-4 மீட்டிங் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த குழுவில் அவங்களையும் இணைஞ்சு கொள்ளவும் உங்களுக்கு ஒரு அறிவித்தலை தரணும். சரியா? அடுத்தது இந்த கருத்தமர்வு வந்து முக்கியமானது வந்து கால்நடை அலுவலகத்தில் நடைபெறுகின்ற செயற்பாடுகள் பற்றியும் அடுத்தது அதில் வந்து உங்களுக்கு தேவையான இப்போ கால்நடை சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றியும் கலந்துரையாடுவதற்கு தான் இந்த சின்ன ஒரு இப்போ வந்து இங்கே ஒரு குழு மீட்டிங் மாதிரி தான் முதல் வந்து இது செய்கிறோம், விழிப்புணர்வை ஆரம்பிக்கிறோம். கால்நடை அலுவலகத்தில செயற்பாடுகள் முதலாவது வந்து எங்களோட இதுல வந்து நாங்க ஒரு முக்கியமா வந்து எங்களோட செயற்பாடுகளை வந்து 5 விதமா வந்து மேற்கொள்றோம். எல்லாருக்கும் தெரியுதா நீ கால்நடை ஆபீஸ் அங்க இருக்கிறது? சில பேர் வந்திருக்காங்க, ஆனா கொஞ்சம் பேரை நான் காண்றது இல்லை. அப்ப அவங்களுக்கும் அந்த டிஎஸ் ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்குது. அடுத்தது வந்து எங்களோட கால்நடை வைத்திய அலுவலகத்துல வந்து 2 டாக்டர்ஸ் ஆட்களும் மற்றது வந்து எங்களோட இதுல வந்து அலுவலகத்துல பணிபுரிகிறாலும் கால்நடை போதனாசிரியரும் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் எல்லாரும் இருக்கிறோம். கால்நடை அலுவலகத்துல முக்கிய செயற்பாடுகள்ல வந்து முதலாவது வந்து விலங்கு சுகாதாரத்தை சம்பந்தமான செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டு வரோம். அதாவது நோய்வாய்ப்பட்ட விலங்குகள் அதுகளுக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறது. அடுத்தது வந்து நோய்கள் வாரதை கட்டுப்படுத்துறது. ஏன்னா சில நோய்கள் வந்து ஒரு சீசனுக்கு வந்துட்டு சொன்னா எல்லா இடமும் பரவுறது. அப்ப அந்த நோய்களை வாரதை கட்டுப்படுத்துறதுக்குரிய சிகிச்சை அளிக்கிறது அந்த இதுல தான் செய்யணும். அடுத்தது வந்து தடுப்பூசி ஏற்றுறது. நோய் வாரத்துக்கு முன்னுக்கே அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் செய்யறது, தடுப்பூசி வழங்குறது வந்து எங்களுடைய இதுல தான் செய்கிறது. அடுத்தது வந்து விலங்குகளுக்கான சுகாதார சான்றிதழ் கொடுக்கிறது. அது கூடுதலா உங்களோட இதுகள் இப்போ நமக்கு எப்படி வேற மெடிக்கல் சர்டிபிகேட் எடுக்கிற மாதிரி விலங்குகளுக்கு நோய்கள் இல்லை அதுகள் சம்பந்தமான சுகாதார சான்றிதழ் இதுகள் வந்து எங்களுடைய இதுல தான் கொடுக்குறோம். இவ்வளவு இதுவும் வந்து எங்களுக்குள்ள விலங்கு சுகாதாரம் சம்பந்தமாக நாங்கள் மேற்கொள்கிற நடவடிக்கையா இருக்குது. அடுத்தது வந்து விலங்குகள்ல வந்து ஏற்படுகிற அடுத்தது இனவிருத்தி செயற்பாடுகள். இங்க எல்லாரும் மாடு வளர்க்கிறாங்களா அல்லது கோழி வளர்க்கிறாங்களா? கூடுதலா இருக்கு. அதுல வந்து நாங்க இனவிருத்தி செயற்பாடுகள்ல வந்து செயற்கை முறை சினப்படுத்தல் அது வந்து முக்கியமா செய்யறது. கூடுதலா இங்க வளர்க்குற மாடுகள் வந்து இப்ப நம்ம அங்காள பக்கம் வளர்க்குற மாதிரி வீட்டுல கட்டி வச்சு வளர்க்குற மாதிரி இல்லை. அப்படி கட்டி வச்சு வளர்க்குற மாடுகளுக்கு வந்து செயற்கை முறை சினைப்படுத்தல் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? அதுவும் எங்களுடைய இதாலதான் நாங்க செய்யறது. நீங்க வந்து அறிவிச்சீங்கன்னு சொன்னா அதுக்குரிய சினைப்படுத்தலுக்கு ஊசி வந்து போடுறது நாங்க தான் மேற்கொள்றது. அடுத்தது வந்து அந்த கண்டுகள் வந்து கண்டு காட்சியா இருக்குதா அல்லது கண்டு போட்டா வேற திட்டங்கள் மூலமா ஏதாவது உதவிகள் செய்யறதெல்லாம் எங்களோட இதால தான் செய்யறோம். அடுத்தது வந்து விரிவாக்கல் நடவடிக்கை, அதாவது எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ல வந்து நிறைய ப்ரோக்ராம் அதெல்லாம் செய்து கொண்டு வரோம். அதுல ஒன்றுதான் இப்ப இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமும் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ல தான் செய்யறோம். இப்ப உங்களுக்கு விழிப்புணர்வு, இப்ப கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, என்ன மாதிரி கால்நடைகளை வளர்க்கலாம், கால்நடைகளுக்கு நோய்கள் வந்தா அப்படி கண்ட்ரோல் பண்றது, அது சம்பந்தமான விழிப்புணர்வு ட்ரைனிங் ப்ரோக்ராம் செய்யறது. அடுத்தது வந்து சில திட்டங்கள் எங்களுக்கு மானிய அடிப்படையில சில திட்டங்கள் எங்களுக்கு அரசாங்கம் தரும்போது அதுகளை வந்து கொடுக்கறதும் எங்களுடைய இதுல தான் செய்யணும். அடுத்தது இப்ப சில பேர் வந்து சுயதொழிலா வந்து ஆடு மாடு வளர்த்துட்டு வந்தாங்கன்னு சொன்னா இப்ப அவங்களுக்கு வந்து சில வேலை வங்கி கடன்களோ அதுகளுக்கு வந்து நாங்க செய்து கொண்டு இருக்கிற ஆட்களுக்கு மட்டும் வந்து சிபாரிசு செய்யறது, அதுகளை மேற்கொண்டு வரோம். அடுத்தது வந்து இப்ப நீங்க உங்களுக்கு ஆடு வளர்ப்பு அந்த மாடு வளர்ப்பு அந்த திட்டங்கள் எங்களுக்கு வேற நிறுவனங்கள் வந்து உங்களுக்கு திட்டங்களை மேற்கொள்றதுக்கு இருக்கும். உதாரணம் அந்த டிஎஸ் ஆபீஸால அப்படி வேற என்ஜிஓஸ் அதுகள் வந்து ஏதாவது திட்டங்கள் கொடுக்கும் தானே, அதுக்கு வந்து எங்களோட நாங்க வந்து அதுக்கு தொழில்நுட்ப உதவிகள் செய்து கொடுக்குறோம். ஏதாவது இப்ப ஆடு மாடு செலக்ட் பண்ணி அப்படி கொடுக்குற இதெல்லாம் வந்து எங்களோட ஆபீஸால தான் நாங்க செய்து கொண்டு வரோம். அடுத்தது வந்து இப்ப பொது சுகாதாரம் சம்பந்தமான ஒரு இதுகள்
பொருட்களும் செய்கிறது. கூடுதலா போன ஒரு 2-3-4 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்க தான் இந்த நாய்களுக்கு வந்து ஊசி போடுறது, அடுத்தது நாய்களுக்கு ஆப்ரேஷன் செய்யறது இதெல்லாம் செய்து கொண்டு வந்தனாங்க. ஆனா அதை வந்து இப்ப வந்து எம்ஓஹெச் ஆபீசர் சுகாதார இது எடுத்ததாண்டபடியால இப்ப அவங்க தான் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் செய்து கொண்டு வராங்க. அப்ப அதுல வந்து அந்த விசல் நாய்க்கடி ஊசி போடுறது, கருத்தடை ஆப்ரேஷன் செய்யறது, அது சம்பந்தமான செயற்பாடுகளும் எங்களை தான் செய்து கொண்டு வந்தது. அடுத்தது வந்து இப்ப கால்நடை உற்பத்தி பொருட்கள் இருக்கு தானே, அதுகள் வந்து செய்யற இதை வந்து ஊக்குவிக்கிறோம். உற்பத்தி பொருட்களால இப்ப பால் உற்பத்தியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் வந்து இப்ப ஜோகட் செய்து அல்லது வேற ஜூஸ் அதுகள் தயாரிச்சு விற்கிறாங்கன்னு சொன்னா அதுகளை வந்து அவங்களோட உற்பத்தி பொருட்களை விருத்தி செய்யறதுக்கு ஏதாவது திட்டங்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்யறதையும் மேற்கொண்டு வரோம். அடுத்தது வந்து இப்ப இந்த முட்டை கோழிகள் வந்து குஞ்சு பொறிக்கிற மெஷின் அது மூலமா செய்யற ஆட்களுக்கும் வந்து நாங்க அவங்களுக்கான உதவிகள் செய்யறதையும் செய்து கொண்டு வரோம். இவ்வளவு வந்து எங்களோட நோமலா வந்து எங்களோட கால்நடை வைத்திய அலுவலகத்துல மேற்கொள்கிற சில திட்ட செயற்பாடுகளா இருக்குது. இவ்வளவு இதுகள் வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்குது. ஏனென்றா அடுத்தது வந்து இதுல வந்து முக்கியமா வந்து நோய்கள் சம்பந்தமான இதுகளை தான் நாங்கள் இன்றைக்கு வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு வந்திருக்கிறோம். அடுத்தது வந்து ஏற்கனவே இந்த குழு மீட்டிங்ல வந்தாக்களுக்கு நாங்கள் அந்த நோய்கள் சம்பந்தமான ஒரு விளக்கம் கொடுத்துருக்குது. அதுல கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க. அதே இதுக்கு வராதவர்களுக்கு தெரியப்படுத்துறது தான் இது செய்திருக்கிறோம். சரியா? அடுத்தது எங்களுடைய இதுல முக்கியமான ஒரு விஷயமா இப்ப வந்து நாங்கள் செய்து கொண்டு வர்றது பண்ணப்பதிவு மேற்கொண்டு வரோம். அப்ப என்னது முதல் வந்து நோம்பல ஆரம்ப காலத்துல இருந்து பண்ணப்பதிவுகள் செய்து கொண்டு வரோம். இப்ப நான் அதை வந்து ஆன்லைன்ல பதிவு செய்யறதுக்கு இப்பத்த உங்கள்கிட்ட இருக்கிற பண்ணைகள்ல இருக்கிற விவரங்களை எடுத்து புதுப்பிக்கிறதுக்கு இந்த பண்ணப்பதிவுகளை மேற்கொண்டு வரோம். சரியா? அது என்ன பண்ணப்பதிவை வந்து பற்றிய விளக்கத்தை வந்து எங்களோட கால்நடை வைத்திய போதனாசிரியர் உங்களுக்கு வழங்கப்படும்.